அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொளியில் நான் புத்தக கண்காட்சி பற்றி சொல்லியிருந்தேன். இந்த காணொளியில் அந்த புத்தக கண்காட்சியில் நான் வாங்கின புத்தகங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். முதல் புத்தகம் பார்த்திங்கன்னா சார்லஸ் டார்வின். இவரை பற்றின புத்தகம் நன்மாறன் திருநாவுக்கரசு எழுதியிருக்காரு. சார்லஸ் டார்வின் எந்த காலத்துலேயுமே மறக்கவே முடியாத ஒரு விஞ்ஞானி. இவருடைய பல கருத்துக்கள் சமூகத்திலையும் சரி அறிவியலையும் சரி பல தாக்கத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு. இவரோட புத்தகங்கள் நிறையா படிச்சிருந்தாலும் இது ஒரு புது புத்தகமாக இருந்ததுனால இது வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இது கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது பலிபீடம் தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டது. அலெக்சாண்டர் குப்ரின் எழுதிய புத்தகத்தை தமிழில் புதுமைப்பித்தன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. புதுமைப்பித்தனுடைய எல்லா புத்தகங்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக அவருடைய மொழிபெயர்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். தேசாந்திரி புத்தகத்தில் இதை பார்த்தோன்னே சரி இந்த புத்தகம் வாங்கி படிக்கலான்னு வாங்கினேன். அடுத்து ஒரு கடல் இரு நிலம் 2021 ஆண்டோட நோபல் பரிசு வாங்கின புத்தகம். இதை எழுதியவர் அப்துல் ரசாக் குர்னா. தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க சசிகலா பாபு. நான் அப்போலேருந்தே இந்த புத்தகம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ தான் இதோடைய தமிழாக்கம் வெளியாகிருக்கு. இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா இதோட கதைக்கரு ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து பிரிட்டனுக்கு அகதியாக அங்கே தன்னுடைய பழைய நினைவுகளை நினைத்து பார்க்கிற ஒருத்தருடைய நாவலாக இது இருக்கும். இதை படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்த புத்தகம் பார்த்திங்கன்னா ஹென்றி ஒயிட்ஹெட் எழுதிய தென்னிந்திய கிராம தெய்வங்கள். பொதுவாகவே நாட்டார் தெய்வங்கள் பற்றி படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா படிச்சிருக்கேன். பொதுவாக இந்த புத்தகம் நான் ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சேன். நான் தோப்பா அவருடைய நூல்களில் இவரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஹென்றி ஒயிட்ஹெட் பற்றி. இவரை பார்த்திங்கன்னா இங்கே ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஒரு மத போதகராக சமய பரப்புரையாளராக இங்கே 40 ஆண்டு காலம் தென்னாட்டில் இருந்து நம்முடைய கிராம தெய்வங்கள் பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதிய புத்தகம். சின்ன புத்தகம் தான். இதை பதிப்பித்திருக்கவங்க கிழக்கு பதிப்பகம் அவர்கள். அடுத்து சாதத் ஹசன் மண்டோ. இவருடைய புத்தகங்கள் நிறைய நான் படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர். இவரோட புத்தகங்களுக்கு நிறைய விமர்சன பார்வைகளும் உண்டு. இவர் எழுதின அவமானம்ங்கிற புத்தகம் தமிழில் ராமானுஜம் அவர் மொழிபெயர்த்திருக்காரு. பாரதி புத்தகாலயம் பதிச்சிருக்காங்க. அடுத்த புத்தகம் அயர்லாந்தின் தொன்மக்கதைகள். தமிழில் முருகராஜர் எழுதியிருக்காரு. நான் அயர்லாண்டில் வாழ்ந்திருக்கேன். டப்ளினில் இருந்திருக்கேன். பொதுவாகவே இலக்கியவாதிகளையும் இலக்கியத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு நாடு அயர்லாந்து. அங்கே பார்த்திங்கன்னா எழுத்தாளர்களுக்கு உயரிய விருதுகள்லாம் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான ஒரு எக்ஸிபிஷன்ஸ் மாதிரிலாம் வச்சு அந்த எழுத்தாளர்கள் அங்கே கொண்டாடுவாங்க. அங்கே தொன்ம கதைகளும் ரொம்ப சிறப்பானவை. நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே இருக்க தொன்ம கதைகளும் அதை சார்ந்த விளக்கங்களும். முதல் முறையாக தமிழில் அந்த புத்தகம் பார்த்தோன்னு வாங்கணும்னு நினச்சேன். இதை வெளியிட்டவர்கள் டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ். அடுத்து இந்திய பிரிவினை உதிரத்தால் ஒரு கூடு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்போ நடந்த பல விஷயங்கள், கொடூரமான விஷயங்கள், துயரகரமான சம்பவங்கள் பற்றி நிறையா நூல்கள் நம்ம படிச்சிருப்போம். இந்த புத்தகம் நான் குறிப்பாக வாங்கினதுக்கு காரணம் இதன் ஆசிரியர் மருதனுடைய நடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிந்து முதலிய பல பத்திரிகைகளில் எழுதிட்டுருக்காரு. இந்த புத்தகம் வெளியிட்டவங்க கிழக்கு பதிப்பகம். அடுத்து குற்றமுகங்கள் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புத்தகம். பொதுவாகவே அவர் ஒவ்வொரு வருஷமும் 4-5 புத்தகங்கள் டிசம்பர் 25 ஒரு விழா வச்சு வெளியிடுவார். இந்த வருஷம் அந்த புத்தகத்தில் இதுவும் ஒன்று. குற்றப்புனைவுகள் பற்றின ஒரு புத்தகம் இது. அவருடைய இன்னொரு புத்தகமும் வாங்கியிருக்கேன். சாய்ந்தாடும் குதிரை சிறுகதை தொகுப்பு. இந்த ஆண்டு வெளியானது. பொதுவாகவே எஸ்ராவோட சிறுகதைகள் நாவல்கள் எனக்கு பிடிக்குங்கிறதுனால இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். அடுத்து இவான் துர்கனேவ் எழுதிய 3 காதல் கதைகள். பொதுவாகவே நிறையா ரஷ்ய எழுத்தாளர்களுடைய நாவல்கள் எனக்கு படிக்க பிடிக்கும். முக்கியமாக இந்த புத்தக கண்காட்சியில் நான் நிறைய பேர் ரஷ்ய நாவல்கள் வாங்குறத பார்த்தேன். அந்த வரிசையில் டால்ஸ்டாய், தஸ்தாவேஸ்கி வரிசையில் துர்கனேவோட கதைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பார்த்திங்கன்னா 3 காதல் கதைகளை ஒரு தொகுப்பாக போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த புத்தகம் வெளியிட்டவங்க நேயர் விருப்பம் அப்படிங்கிற ஒரு பதிப்பகம். அடுத்து வெர்ஜினியா உல்ஃபோட நாவல். அவங்களோடது நான் நிறையா ஆங்கிலத்தில் படிச்சிருக்கேன். முதல் முறையாக தமிழில் திருமதி டாலோவே அப்படிங்கிற புத்தகம் வெர்ஜினியா உல்ஃப் எழுதின தமிழில் எம்டி முத்துக்குமாரசாமி மொழிபெயர்த்திருக்காங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா வெர்ஜினியா உல்ஃபோடது எல்லாமே புனைவு சார்ந்த கதைகள், ஃபிக்ஷன் நாவல்ஸாக இருக்கும். இந்த புத்தகமும் அந்த வரிசையில் சேர்கிறது தான். இதில் பார்த்திங்கன்னா பிரிட்டனில் இருக்கிற அந்த
ஒரு பெண்மணி அவங்களுடைய ஒரு நாள் நிகழ்வுகளை வைத்து இந்த நாவல் வந்து எழுதப்பட்டிருக்கு. இதை வெளியிட்டிருக்கவங்க தமிழ் வழி பதிப்பகம். அடுத்து சமீப காலமாக அதிகமாக பேசப்பட்டு வர ஒரு புத்தகம் கீரா அவர்கள் எழுதிய குமரி. சிந்து சமவெளி நாகரிகத்தை அடிப்படையாக வைத்து அந்த காலத்தில் நடந்த விஷயங்களை வச்சு எழுதியிருக்கதா கேள்விப்பட்டேன். சமீபத்தில் நிறைய புத்தக பார்வைகள் விமர்சனங்கள் இந்த புத்தகம் பேர் வந்தது, அதனால் படித்து பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். இதை வெளியிட்டவர்கள் டிஸ்கவரி புத்தக பதிப்பாளர்கள். அடுத்து ஜப்பானை பற்றி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம், நிறையா படிச்சிருப்போம். இரண்டாம் உலக போருக்கு பின் மீண்டு வந்த அந்த நாடை பற்றி எப்போ படித்தாலும் எவ்வளோ படித்தாலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இது புதிய புத்தகம் கிழக்கு பதிப்பகத்தில் பார்த்தேன். இதை எழுதியவர் SSV மூர்த்தி. ஜப்பானை பற்றி இன்னும் அறிஞ்சுக்கணுங்கிற ஆவலோட இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்த கவிஞர் எழுத்தாளர் தமிழ்நதி அவர்கள். அவங்க எழுதின நாவல் பார்த்தீனியம். இது முன்னாடிலேருந்து நான் படிக்கணும்னு நினச்சி இப்போ தான் அந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். இது இலங்கை போரின் போது நடந்த நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நாவல்னு இதில் ஒரு குறிப்பு இருக்குது. இந்த புத்தகம் படிக்கணும்னு ரொம்ப ஆவலோட வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நீலகண்ட பறவையை தேடி. இந்த புத்தகம் எழுதியவர் அதின் பத்யோபாத்யாயா, தமிழாக்கம் செய்தவர் கிருஷ்ணமூர்த்தி. வங்க எழுத்தாளருடைய புத்தகம் இது. இந்த புத்தகத்துக்காக பல வருடங்கள் அவர் உழைத்து வெளிவந்த புத்தகம். ரொம்பவே வந்து பரபரப்பாக அறியப்பட்ட ஒரு புத்தகம். இப்பயுமே ஒரு நல்ல விற்பனை ஆகி கொண்டிருக்கும் புத்தகம். நிறையா இதை பற்றின விமர்சனங்கள்லாம் படிச்சுட்டு தான் இந்த புத்தகம் வாங்கினேன். இதில் பெரும்பாலான புத்தகங்கள் பார்த்திங்கன்னா நான் விமர்சனங்கள் படித்து வாங்கின புத்தகங்கள், மற்றவங்க சொல்லி வாங்கின புத்தகங்கள். சில புத்தகங்கள் நாங்கள் படித்து பார்த்து அதுலேருந்து எனக்கு பிடிச்ச புத்தகங்களையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் ஒரு தடவை போகணும், இன்னும் கொஞ்சம் புத்தகங்கள் வாங்கணும்னு யோசித்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த புத்தக கண்காட்சி போங்க. நிறையா எல்லா ஜானர்லேயும் நிறைய புத்தகங்கள் இருக்குது, போய் வாங்கி படிங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.